ஓகேங்களா? அசிடிட்டிக்கு டெய்லியும் ஆன்டாசிட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இது உங்க கிட்னியை பாதிக்கும்னு தெரியுமா? ஐ அம் டாக்டர் நிவேதா பாண்டியன். பிரிவென்ஷன் ஃபர்ஸ்ட், மெடிசன் நெக்ஸ்ட். ஆன்டாசிட்ஸ்ன்றது வயித்துல இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டோட தன்மையை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக கொடுக்குற மெடிசின்ஸ். இதுல இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் சால்ட்ஸ் கிட்னிக்கு ஓவரான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை டேமேஜ் பண்ணும். நீங்க மெக்னீசியம் ஆன்டாசிட்ஸ் ரெகுலரா எடுக்கிறீங்கன்னா உங்களோட கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும். நீங்க கால்சியம் கார்பனேட் ஆன்டாசிட்ஸ் ரெகுலரா எடுத்தீங்கன்னா அது கிட்னியை இன்ஜர் பண்ணும். நீங்க அலுமினியம் ஆன்டாசிட்ஸ் ரெகுலரா எடுக்கிறீங்கன்னா உங்க பாடியில அலுமினியமை அக்குமுலேட் பண்ணி இது கிட்னியவே டேமேஜ் பண்ணும். இதை நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது நெஃப்ரைட்டிஸ் ப்ராப்ளம் கூட வரலாம். அக்கேஷனலா ஆன்டாசிட்ஸ் எடுத்துக்கிறது ப்ராப்ளம் இல்ல, சேஃப் தான். பட் உங்களுக்கு டெய்லியும் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, இதனால நான் ஆன்டாசிட்ஸ் எடுத்தா எனக்கு சரியா போயிருதுன்னு நீங்களே செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்கிறது, 2 வாரத்துக்கும் மேல தொடர்ந்து ஆன்டாசிட்ஸ் எடுத்துக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். நீங்க யூஸ் பண்ற ஆன்டாசிட்ஸோட அளவு ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்க கண்டிஷனை பொறுத்து உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண டோசேஜ் மட்டும் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட். உங்க அசிடிட்டிக்காக நீங்க தொடர்ந்து செல்ஃப் மெடிகேஷன் எடுத்தா உங்க கிட்னி அடி வாங்குதுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரியான ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.